மீனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்கு? 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் வந்திருக்கார். உடம்பு பாடா படுத்துதே. ராசியில சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய். உடம்புல அப்படியே நெருப்பு இருக்கு, உடம்புல உஷ்ணம் இருக்கு. அவர் 4ஆம் இடத்துலேருந்து பார்வை எங்கே இருக்குன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து இடுப்பு பகுதி. அந்த இடத்துல ஏதாவது இப்போ மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறனால குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு 1008 அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் சொல்லக்கூடிய அட்வைஸ் உண்மையாக இருந்ததுன்னா, நியாயமாக இருந்ததுன்னா ஏற்றுக்கோங்க. அந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாருன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்கு உதவிகள் செய்வதற்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் இத்தனை நாளாக கூட பிறந்தவங்க விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. போட்டி, எதுக்கெடுத்தாலும் போட்டி, வாக்குவாதம். நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, நல்லதே கேட்காம இருந்தீங்க. இப்போது நல்லது கேட்கக்கூடிய நேரம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. வயசானவங்களாக இருந்தால் 65 வயசுக்கு மேலே அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். நிலம் சம்பந்தமான பணவரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல நிலத்தை வச்சுருப்பீங்க, அதை விற்கணும்னு நினைப்பீங்க, இப்போ விற்க முடியாது. ஆனால் அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குவீங்க. இந்த அடமானம் வைக்கிறதோ கடன் வாங்குறதையோ தவிர்ப்பது நல்லது. சில பேர் பண்ணுவாங்க, நிலத்தை அடமானம் வச்சு, அதாவது காலி மனையை அடமானம் வச்சு கடன் வாங்குறது. அதே மாதிரி சில நகைகள், அதாவது பூர்வீக நகைகளை, முன்னோர்கள் கொடுத்த நகைகளை வச்சு அடமானம் வாங்குறது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அது தோஷம். நிலதோஷம் ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் சொந்த வீடு அமைஞ்சாலும் அதில் வாழ முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலேயும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் வரும். நீங்கள் பண்ணுற தப்போ இல்லை உங்கள் அம்மா பண்ணுற தப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா 2 பேர்த்துக்கும் மனஸ்தாபம் வரும். அலுவலக ரீதியாக தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனாலும் உடம்பு படுத்தும். ஏன் அப்படின்னா ஓடணுமே, நீங்கள் வேலை விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா, யூ ஹவ் டு ரன். ராத்திரி பகல் இல்லாமல் நீங்கள் ஓட வேண்டியது இருக்குது. ராகு 12ல் உட்காந்துருக்கார், தூக்கத்தை கெடுப்பார். உங்களால் தூங்க முடியாது. ஒன்றா ஆரோக்கியத்தினால் தூங்க முடியாது, இல்லை வேலையினால் தூங்க முடியாது, இல்லை அலைச்சல்னால் தூங்க முடியாது, இல்லை வீட்டில் வந்து நீங்கள் தூங்குற இடத்துல வந்து ஒன்றா மாடியிலையோ இல்லை கீழே ஏதாவது வந்து டம்முன்னு உடச்சி அப்படி பண்ணுவீங்க. எப்படி தூங்க முடியும்? ஸோ இந்த மாதிரி தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த செவ்வாய் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சொத்து வாங்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சொத்து இருந்ததுன்னா அதை விற்கலாம், அடமானம் வைக்கலாம். அதை விற்கலாம், அடமானம் கூட வைக்கக்கூடாது. ஆனால் உங்கள் பேரில் சொத்து இருந்ததுன்னா அதை விற்க முடியாது. இப்போ அதுக்கான நேரம் இல்லை உங்களுக்கு. அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக ஏதாவது யாரையாவது சந்திக்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போயிருக்கார். அந்த சுக்கிரனுக்கு செவ்வாயின் பார்வை வருது ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 27 வரைக்கும். அதனால் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் 10 அடி விலகி இருக்கணும். அதாவது நம்ம ஊரில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, துஷ்டன் இருக்கக்கூடிய ஊரில் இருக்காதுன்னு சொல்லிட்டு, யானைக்கு 100 கஜம் தள்ளி இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. நீங்கள் அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. மீனராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு உறவுகளால் அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் 2லேருந்து செப்டம்பர் 19 வரைக்கும் செவ்வாய் பயிற்சி காலத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாளை வணங்க வேண்டும். எந்த அம்பாள்? துர்க்கை வழிபாடு செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி தாயார், புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி பீடம்னு இருக்குது. அங்கே அம்பாள் வந்து புவனேஸ்வரியாக உட்காந்துருப்போம். புவனங்களுக்கு ஈஸ்வரி, தன்னுடைய வயிற்றில் வந்து கர்ப்பத்தில் வந்து புவனங்களை எல்லாத்தையும் தாங்கினவும். அந்த புவனேஸ்வரி பீடத்துக்கு ஒரு தடவை விஜயம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அன்னையை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா
பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு வந்து தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் வந்து கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் வந்து உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் செவ்வாய் வந்து சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது. இது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீனராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட்
அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.